Habibi, come to Sri Lanka. ரைட், வணக்கம் உறவுகளே. வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி எங்களுடைய இந்த யூடியூப் தளம் மூலமாக மிக வித்தியாசமான ஒரு காணொளியோடு தான் இந்த காணொளி மூலமாக நான் இணைஞ்சிருக்கிறேன். அதன்படி நாங்கள் தற்பொழுது அதாவது எனக்கு திருமணமாகி அண்மையில் அதாவது கடந்த கிழமை முதலாக நானும் என்னுடைய மனைவியும் ஒரு சுற்றுலா ஒன்றினை மேற்கொண்டிருந்தோம். அதன்போதாக சில காணொளிகள், அதாவது நாங்கள் சென்ற இடங்களில் சில சுவாரஸ்யம் நிறைந்த பகுதிகளை காணொளிகளாக எடுத்திருந்த நாங்கள். அப்போ அந்த காணொளிகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி. என்னென்னு சொன்னால், சில விஷயங்கள், அதாவது சில சுற்றுலா தலங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த சுற்றுலா மையங்களாக இருக்கும். ஆனால் இந்த காணொளியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலம் அதிகமானவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்காது. அண்மையில் வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா நோக்கத்தோடு இங்கு வந்தவர்களாக இருப்பின் இந்த இடம் தொடர்பில் தெரிந்திருப்பீர்கள். அதே நேரம் இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகம் தெரிந்திருக்கும். இருந்தாலும் எல்லோரும் இந்த இடத்திற்கு போயிருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அனுபவம் தொடர்பில் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நானும் அதுக்கு ரிப்ளை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதன்படி இந்த சுற்றுலா மையத்தினுடைய பெயர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளையிங் ராவணா என்று சொல்லப்படுகின்றது. இப்போ சிலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஃப்ளையிங் ராவணா எனப்படுகின்ற இந்த சுற்றுலா மையம் எங்கே இருக்குன்னு சொல்லி சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதாவது நுவரெலியான்னு சொல்லி அதிகமானவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் இது நுவரெலியாவில் இல்லை. மலைநாட்டு பகுதிகளில் மத்திய மலைநாட்டில் அமைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு மாவட்டமான இயற்கை அழகுகளில் நிறைந்த ஒரு மாவட்டம் தான் இந்த பதுளை மாவட்டம். பதுளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்ல என்ற பகுதியில் தான் இந்த ஃப்ளையிங் ராவணா எனப்படுகின்ற இந்த சுற்றுலா மையம் அமைந்திருக்கிறது. இந்த சுற்றுலா மையத்தில் அநேகமான சிறப்பம்சங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஊஞ்சலாடும் காட்சி, அதைத்தான் மெயினாக நாங்கள் இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த இடத்த பாருங்க. அது ஒரு மினி 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம். என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸோடு அந்த ஹோட்டல் இயங்கி கொண்டிருக்கு. குறிப்பாக நீங்கள் விரும்பிய வெளிநாட்டு உணவு ஐட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கிளப் இருக்குது, பப் இருக்குது, முதலான எல்லா வசதிகளும் அந்த ஹோட்டல்ஸில் அது மாதிரி பார், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இந்த ஹோட்டல்ஸில் அமைஞ்சிருக்கு. அது ஒரு சிறப்பான பகுதி. அதை விட இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள், இந்த வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளக்கார சகோதரியோரால் இந்த காணொலியில், அதாவது இந்த சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு பகுதி தான் இது. இதை எல்எஸ் ஸ்விங் என்று சொல்கிறது. இந்த பகுதியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு இதன் விலை விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது வெளிநாட்டவர்களுக்கு லோக்கல் சொல்லி இதில் சிங்கிள் என்று சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதில் ஃபாரினர்ஸுக்கு 5000 ரூபாயும், அதே நேரம் லோக்கல் ஆக்களுக்கு 3500 ரூபாயும். அதாவது ஒரு ஆள் தனியாக, அதாவது இதில் ஆடிக்கொண்டிருக்கிறது கூட ஒரு ஆள் ஆடுறதுக்கு. அதே மாதிரி கபிளாக ஆடுறதுக்குரிய அந்த பேக்கேஜும் இருக்குது. அது ஃபாரினர்ஸுக்கு 7500 ரூபாயும், லோக்கல் அதாவது உள்ளூர் மக்களுக்காக 5000 ரூபாயும் மறவிடப்படுகிறது. அதே மாதிரி இந்த வீடியோவில் பாருங்கள், அதில் அந்த சகோதரி ஒரு கருப்பு நிற ஆடை அணிஞ்சிருக்கிறா. இது மாதிரி ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது. இப்படி இந்த ஆடையை போட்டு அதில் செய்யணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஆடைகளுக்கு தனியாக 3500 ரூபாய் அறவிடப்படுகிறது. அதே மாதிரி இப்போ இந்த இதில் செய்கிற விஷயத்தை பக்கத்துலேயே ஸ்டூடியோ எல்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வடிவாக அவங்களுக்கு எடுத்து தெரிவினோம். ட்ரோன் ஷாட்டில் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து தெரிவினோம். இப்போ ஃபோட்டோஸுக்கு தனியாக 2000 ரூபாவும், ட்ரோன் வீடியோஸ் நீங்கள் டிக்டாக்லாம் அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளையிங் ராவணா சம்மந்தமான வேறு லெவல் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த ட்ரோனில் வீடியோ எடுத்து தெரிவினோம். அதுக்கு 4000 ரூபாய் அறவிடணும். இப்போ இதுதான் இந்த ஃப்ளையிங் ராவணாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊஞ்சலாட்டு ஒரு வினோதமான விளையாட்டு. அப்போ இந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு வாங்க. இது ஒரு வித்தியாசமான பகுதி. நாங்கள் இந்த விளையாட்டை விளையாடி பார்க்கல, எங்களுக்கு அது இதில் கிடைக்கல. ஆனால் உங்களோட அந்த அனுபவ பகிர்ந்து கொள்றதில் நானும் சந்தோஷம் அடைகிறேன். இதுபோல் தொடர்ச்சியான காணொளிகள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.
இது இந்த ஃப்ளையிங் டிராகனால் இருக்கிற இந்த சின்ன சின்ன விளையாட்டு எடுக்கிறது. அந்த மேலே ஃப்ளையிங் டிராகன்